ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் என்ன அவர்களுடைய செயல்பாடு சாதாரண பிள்ளையை விட மிக மோசமாக அதிகமாக இருக்கும். ஒரு இடத்தில் உட்கார மாட்டார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள், சொன்னதை கேட்க மாட்டார்கள், மற்ற குழந்தைகளோடு சென்று பழக மாட்டார்கள், வெறித்தனமாக நடந்து கொள்வார்கள். இப்போ சில சொல்லுவாங்க டிலேடு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீச் டிலே, அது ஸ்பீச் டிலே இல்லை, அது ஏஎஸ்டி. இந்த பிரம்மி, வல்லாரை, தூதுவளை, அரிசி, திப்பிலி இந்த மூலிகள் எல்லாம் சேர்த்து, சித்தர்கள் சொன்ன அத்தனை மூலிகளையும் சேர்த்து பிராமி என்று ஒரு மருந்து செய்தேன். பொதுவாக என்ன சொல்லிவிடுவாங்க, ஏஎஸ்டிக்கு மருந்து இல்லை, அதுக்கு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி தான் இருக்கிறது. ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி கொடுப்பது நல்லது, அதையும் தொடருங்க. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு மருத்துவம் இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். 3 நிலைகளிலே இந்த நோய் பாதிக்கிறது. ஒன்று, இந்த இண்டிவிஜுவல் இஸ் அஃபெக்டட், அவனுடைய மனநிலை பாதித்தவனாக ஆகிவிடுகிறான். ஒன்று. ரெண்டாவது, அது குடும்பத்திற்கு மிகப்பெரிய உளைச்சலை தருகிறது. மூன்றாவது, அவனால் வந்து பெரியவனால் சமூகத்துக்கு ஒரு பெரிய தொந்தரவாக மாறுகிறது. ஏடிஹெச்டி 5 வகையில். ஒன்று, மூலிகைகள்னாலான தயாரிப்பு. இரண்டாவது, அதற்கென்று சில வர்ம புள்ளிகளை தூண்டுகிற பயிற்சிகளை அளிக்கிறது. சில முத்திரைகளை சொல்லிக் கொடுக்கிறோம், முக்கியமான முத்திரைகள், சில முத்திரைகள். இதே மாதிரி இந்த ஆட்டிச குழந்தைங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, சரியாக மலம் கழிக்க மாட்டாங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிற அன்றைக்கெல்லாம் அவங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும். மாலை முரசு பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் சித்தர் முனைவர் டாக்டர் அன்பு கணபதி சார் தான் இருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் டாக்டர். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மிக்க மகிழ்ச்சி, நல்லா இருக்கேன். சூப்பரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக சின்ன பசங்க கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஹெச்டி. இதை பற்றின அவேர்னஸ் முன்னாடிலாம் யாருக்குமே கிடையாது. இப்போ ஓரளவுக்கான அந்த அவேர்னஸ் இருக்குது. பட் இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து அலோபதிலையும் டாக்டர்ஸ்கிட்ட போனோம் அப்படின்னா ஒரு சில பேர் மாத்திரைகள் கொடுக்குறாங்க. பட் அதுவும் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு தீர்வாக வந்து இருக்கிறது இல்லை. குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்பா அம்மாவும் வந்து அடிக்கிறாங்க அந்த சின்ன பசங்களை. இதுக்கான ஒரு தீர்வு என்ன? நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மாலை முரசு பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நவீன் அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி காலத்தினுடைய கட்டாயம். இந்த தருணத்தில் அது கட்டாயம் மக்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த 2 சொல் ஏஎஸ்டி, ஏடிஹெச்டி இன்றைக்கி தமிழ் சொல்லு மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கேட்டால் ஆட்டிசம் இந்த சொல்லு அவ்வளோ பாப்புலர் ஆகிப்போச்சு. ஏஎஸ்டின்னா என்ன? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ், அதுக்கு பேர் தான் ஏஎஸ்டி. ஏடிஹெச்டின்னா என்ன? அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசீஸ். அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஏடி, ஹெச்டி ஹைப்பர் ஆக்டிவிட்டி டி டிசீஸ். இப்போது இந்த 2 பேருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இல்லை. ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் என்ன அவர்களுடைய செயல்பாடு சாதாரண பிள்ளையை விட மிக மோசமாக அதிகமாக இருக்கும். அதனால் அது ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்று சொல்லுகிறார். இப்போ ஏஎஸ்டினா என்ன? இது ஏன் வருது? இது எவ்வளோ பேர் நம்ம நாட்டில் இதில் அவதி வருகிறார்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த ஏஎஸ்டி அப்படிங்கிற நோய் நம்ம இந்தியாவில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5000 ஒருத்தர் கூட இல்லை. இன்றைக்கி 1000 இருவர் 1000 ஒருவருக்கு இந்த ஏஎஸ்டி இருப்பதாக ஒரு புள்ளியியல் விவரம் சொல்லுகிறது. எங்கள் இந்தியாவில். நான் துபாய்க்கு போயிருந்தேன். அங்கே ஏஎஸ்டிக்கு என்றே ஒரு தனி கான்ஃபரன்ஸ் வைத்திருந்தார்கள். அந்த கான்ஃபரன்ஸில் 2019ஆம் ஆண்டு நான் கலந்து கொண்டேன். அங்கே பார்க்குற போது ஒன்று தெரிய வந்தது. அவங்கள கூகுளில் போய் பார்த்தோம்னா அந்த அரப் கண்ட்ரீஸ்லேயே அந்த ஏஎஸ்டினுடைய பரவுதல் எவ்வளோ இருக்குன்னு போடும்போது மோர் தேன் 1% போட்டிருப்பான். மோர் தேன் 1%னா அது 50%, 40% கூட இருக்கலாம். மோர் தேன் 1. அங்கே வந்த என்னை கலந்து ஆலோசித்தவர்களோடு பேசிய போது சொன்னார்கள், ஐயா 25 விழுக்காடு கூட இங்கே சில இடங்களிலே ஏஎஸ்டி இருக்கிறது. அதுபோல் வளர்ந்த நாடுகள் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, இது மாதிரி வளர்ந்த நாடுகளில் டெவலப்டு கண்ட்ரீஸில் ஏஎஸ்டியினுடைய அளவு அதிகமாக இருப்பதாக புள்ளியியல் விவரங்களை காட்டுகின்றன. நம்ம நாட்டில் கம்பேரிட்டிவ்லி கம்மி. இருந்தாலும் இப்போ அந்த ஏஎஸ்டின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல, ஆட்டிசம்னா என்னென்னு தெரியல. முதல் அடையாளம் என்ன ஆட்டிசம்னா ஐ கான்டாக்ட் இருக்காது. அந்த குழந்தை நம்ம கண்ணை பார்த்து பேசாது, நம்ம கண்ணை பார்க்காது, ஐ கான்டாக்ட்னு சொல்லுவோம். ரெண்டாவது மிக முக்கியம், குழந்தை பேசாது. இதில் வேடிக்கை என்னென்ன ஐயா, 1.5 வயசு வரைக்கும் 18 மாதம் வரைக்கும் அந்த மைல் ஸ்டோன்லாம் நல்லாவே இருக்கும், நார்மலாக வளரும். பார்க்குறதுலேருந்து அப்பா அம்மா சொல்கிறதுலேருந்து எல்லாம் சொல்லிகிட்டு வரும். 18 மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து சுத்தமாக பேச மாட்டான். அப்போ சில சொல்லுவாங்க டிலேடு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீச் டிலே, அது ஸ்பீச் டிலே இல்லை,
அது ஏஎஸ்டி. இந்த குழந்தைகளை வீட்டில் இருக்கிற சில பெரியவங்க என்ன சொல்லிவிடுவாங்க, அவங்க தாத்தா கூட சொல்லியிருக்காரு, அவங்க அப்பா கூட 5-6 வயசு வரைக்கும் பேசாமல் இருந்தானா, அப்புறம் பேசினானா, அதனால் பேசுவான்னு விட்டுருவாங்க. இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்போது நம்முடைய மக்களுடைய அறியாமை ஏஎஸ்டினா என்னன்னு தெரியல. நான் இப்போ சொல்லுகிறேன், 2 வயதில் இந்த குழந்தை பேசலை, தனியாக ஓடுது, ஐ கான்டாக்ட் இல்லை, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான் அப்படின்னா அவன் ஏஎஸ்டி தான், சந்தேகமே படாதீங்க. உடனே அதற்குரிய மருத்துவத்தை பாருங்கள். நான் என்னுடைய மருத்துவமனையில் 40 ஆண்டுகளாக ஏஎஸ்டிக்கு மருத்துவம் பார்த்துட்ருக்கேன். அதுலேயும் எனக்கு மிக வேண்டிய என்னுடைய நண்பர், அவருடைய குழந்தை, அவள் பேர் இளவரசி. 35 ஆண்டுகளுக்கு முன்னால் அவள் 5 வயதாயும் பேசலை. அவர் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, 5 வயதாகிடுச்சு, இன்னும் என் பொண்ணு பேச மாட்டேங்கிறா. அப்போ அவளுக்காக தான் முதல்ல அந்த மருந்தை செய்தேன். பிராமி, முதல்ல பண்ணது பிராமி என்று, இந்த பிரம்மி, வல்லாரை, தூதுவளை, அரிசி திப்பிலி, இந்த மூலிகள் எல்லாம் சேர்த்து, சித்தர்கள் சொன்ன அத்தனை மூலிகளையும் சேர்த்து பிராமி என்று ஒரு மருந்து செய்தேன். மெமரி அப் என்று ஒன்றை உருவாக்கினேன். வல்லாரின் என்று ஒரு டானிக். இந்த 3 தான் காம்பினேஷன். இந்த டானிக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க போட்டு எட்ட தூரத்தில் வச்சு அடுத்த நாள் பாட்டில் காலியாக இருக்கும். அவ்வளோ டெலிஷியஸாக குழந்தைகளையாக பண்ணேன் நான். அப்போது இந்த 3 தான் கொடுக்குறேன். ஆனால் ஏஎஸ்டி குழந்தைகளை வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறத முதல்ல நாம் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்திடணும். அப்போ தான் அவங்க வந்து 2 வயசில் இருந்து 2.5 வயசுக்குள்ளே நம்முடைய மருத்துவமனையில் வந்து அணுகி அதற்குரிய மருத்துவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டால் 5 அல்லது 6 வயதுக்குள்ளே ஏறத்தாழ நார்மல் பிள்ளைகளைப் போல பள்ளிக்கு போக ஆரம்பித்து விடுகிறார்கள். சிட்டிங் டாலன்ஸ் ஒருத்தர் உட்கார மாட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான், சோதனை மேலே ஏறுவான், ஜன்னல் மேலே ஏறுவான். கோபம் வந்து நான் கட்டுப்படுத்த முடியாது, அவன் கையை அவனே கடிச்சிக்குவான், அடுத்தவங்களை போட்டு அடிச்சு போடுவான். சோஷியபிலிட்டி இருக்காது, குழந்தைகள் கூட போய் பழக மாட்டான். இப்படி ஏராளமான, அது ஒரு சோஷியல் டிசார்டர் மாதிரி ஆகிடுச்சு. என்னென்னா, இந்த ஏஎஸ்டி குழந்தைங்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுல எனக்கு ஒரு மன நிறைவு. பொதுவாக என்ன சொல்லிவிடுவாங்க, ஏஎஸ்டிக்கு மருந்து இல்லை, அதுக்கு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி தான் இருக்கிறது. ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி கொடுப்பது நல்லது, அதையும் தொடருங்க. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு மருத்துவம் இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். சித்த மருத்துவத்தில் ஏஎஸ்டி பற்றி இருக்கா? இருக்கிறது. இவ்வளோ நவீனமான ஒரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு சித்த மருத்துவத்தில் ஆல்ரெடி அதுக்கான தீர்வு அண்மை காலத்தில் அது அதிகமாகி இருக்கிறது. ஆனால் சித்தர்கள் காலத்திலே ஏஎஸ்டி இருந்திருக்கிறது. அப்போ அதை என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதை மாந்த ஜன்னி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உனக்கு தெரியும், ஒரு தாய் கருவுற்று இருந்தால் அவளுக்கு நிறைய பத்தியம் வைப்பார்கள், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத என்று. வாயு பதார்த்தங்கள், கொழுப்பு பதார்த்தங்கள் எல்லாம் குறைப்பார்கள். அடுத்தது முக்கியமானது, பாலூட்டுகிற காலத்தில் தாய்க்கு நிறைய பத்தியம் வைப்பார்கள். இப்போ என்ன சொல்கிறான், மாந்த ஜன்னி அல்லது மந்தாக்னி என்று சித்த மருத்துவத்தில் குறிப்பிடுகிறார்கள். மாந்த ஜன்னின்னா என்ன, செரிமானத்தன்மை பாதிக்கப்படுவதனால ஏற்படுகிற ஜன்னி. ஜன்னின்னா பிரெயின் சம்பந்தமான நோய். அப்போது இந்த மாந்த ஜன்னி என்று குறிப்பிட்டது சொல்லப்பட்ட சிம்டங்கள் சொல்லியிருக்காயா. 1.5 வயதுக்கு அப்புறம் அவர்களுடைய பேச்சாற்றல் குறையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் உட்கார மாட்டார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள், சொன்னதை கேட்க மாட்டார்கள், மற்ற குழந்தைகளோடு சென்று பழக மாட்டார்கள், வெறித்தனமாக நடந்து கொள்வார்கள். இந்த அடையாளமெல்லாம் இந்த ஏஎஸ்டி குழந்தைகளுக்கு இருக்கிறது, ஏடிஹெச்டிக்கு இருக்கிறது. ஏடிஹெச்டி குழந்தைகளை வெளியில் சொல்கிறேன் பெற்றோர்களுடைய கவனத்துக்காக, வெளியில் எங்கேயாவது கூட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா அவனை கையை பிடிச்சிக்கிட்டே போங்க. திடீர்னு கையை உதட்டு ரோட்டில் குறுக்க விட்டுடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் வந்து ஒரு சில பேர் ஒத்துக்க மாட்டுறாங்களே, இந்த மாதிரி வந்து என் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன? அதாவது மலேசியாவில் நான் போயிருந்தேன், அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்குன்னா, ஏஎஸ்டி அண்ட் ஏடிஹெச்டி உள்ள குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி அணுகுவது என்று பெற்றோர்களுக்கு பயிற்சி. குழந்தைகளுக்கு பயிற்சி இல்லை, பெற்றோர்களுக்கு பயிற்சி. இப்போ நாம் வந்து ஏன் அதை பெற்றோர்கள் ஒத்துக்கொள்வதுன்னா, அது ஒரு சமூக ரீதியான ஒரு சங்கடம், ஸ்டிக்மா இருக்குது. அவன் ஸ்டிக்மா, சோஷியல் ஸ்டிக்மா. என்ன ஆகுது, அவன் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவனுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப ஓவராக போயிடும், ரொம்ப சேஷ்டை பண்ணுவான், ஜன்னல் மேலே அப்படியே ஏறுவான், உயரமான இடத்துல ஏறி அப்படியே குதிப்பான். இதெல்லாம் வந்து வார்த்தைகளாலே சொல்ல முடியாத சங்கடம். பெற்றோர்கள் யாரும் சொந்தக்காரர் வீட்டுக்கு கூட்டு போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போக முடியாது, தன்னுடைய வீட்டுக்கு யாரும் வந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் அது பழக விட முடியாது. இப்படி சங்கடங்களை கொடுக்குற ஒரு பெரிய உபாதை, உபத்திரம். அதில் என்னென்னா, அதுக்கு மருத்துவம் பார்ப்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, 3 நிலைகளிலே இந்த நோய் பாதிக்கிறது. ஒன்று, த இண்டிவிஜுவல் இஸ் அஃபெக்டட், அவனுடைய மனநிலை பாதித்தவனாக ஆகிவிடுகிறான். 1. 2வது, அது குடும்பத்திற்கு மிகப்பெரிய உளைச்சலை தருகிறது. 3வது, அவன் வளர்ந்து பெரியவனானால் சமூகத்துக்கு ஒரு பெரிய தொந்தரவாக மாறுகிறது. ஸோ இண்டிவிஜுவல், ஃபேமிலி
அண்ட் சொசைட்டி என்று மூன்றையும் பாதிக்கிற நிலையில் அது இருப்பதனால ஆட்டிசத்துக்கும் ஏடிஹெச்டிக்கும் மருத்துவம் பார்ப்பதில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிட்டிங் டாலரன்ஸ் இல்லைங்கிறாங்கல்ல, முதல்ல 2 மாதத்துக்கு தான் நான் மருந்தே கொடுக்குறேன். 2 மாதத்துக்கு தான் கொடுக்குறேன். 2 மாதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் என்னை வந்து பாருங்கள். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்? ஐ கான்டாக்ட் வந்துடும். சொற்கள் 2 சொற்கள் பேசாத இருந்தால் பல சொற்களை பேச துவங்கி விடுவார். அடுத்து கூப்பிட்டா வருவான், கால் ரெஸ்பான்ஸ், சொல்கிறத கேட்பான், ஃபாலோ பண்ணுவான். இந்த சேஞ்சை 2 மாதத்துக்குள்ளே பார்க்க முடியும் இது இல்லாமல் இருக்கிற குழந்தைகள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப பெரிய குழந்தைகளை கூட்டு வர்றார்கள். 5 வயது 6 வயது 8 வயது 17 வயது குழந்தைகள் கூட அழைத்து வருகிறார்கள் வித் ஏடிஹெச்டி ஏஎஸ்டியோடு. அவர்களுக்கு கொடுக்குற போது அதை கட்டுப்படுத்த முடிகிறது, குறைக்க முடிகிறது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடிகிறது. ஆனால் அதிலேருந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்க முடியுதான்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் ஒரு 2.5 வயது 3 வயதுக்குள்ளே வந்து விட்டார்களானால் 5 வயதுக்குள்ளே அவன் பள்ளிக்கூடம் போவதற்கும் இந்த சிட்டிங் டாலரன்ஸ் அண்ட் மூவிங் வித் சில்ட்ரன், சோஷியபிலிட்டி அத்தனையும் கிரியேட் பண்ணி விடுதியா. இது சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிற ஒரு அரிய பொக்கிஷம். இதில் என்ன பண்ணுறேன்னா, ஏன் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா 5 வகையில் இந்த ஆட்டிசம் ட்ரீட்மெண்ட்டை நான் செய்கிறேன். ஏடிஹெச்டி 5 வகையில். 1 மூலிகைகள்னாலான தயாரிப்பு, எல்லாம் லைசன்ஸ்டு ப்ராடக்ட், சித்த மருத்துவத்தில் முறைப்படி உரிமம் பெறப்பெற்ற மருந்துகள். குழந்தைகளுக்குலாம் வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட் வராது. ஒன்று முதல்ல முக்கியமானது வந்து சித்த மருந்து. 2வது அதற்கென்று சில வர்ம புள்ளிகளை தூண்டுகிற பயிற்சிகளை அளிக்கிறேன். வர்ம புள்ளிகளில் அதே அந்த பேரண்ட் வந்தவுடனே அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துட்றோம், படம் வரைந்து அதை விலைக்கு கொடுத்துட்றேன். இந்த திலத வர்மம், பாலவர்மம், உச்சி வர்மம், சீருங்குல்லி வர்மம், வளைமுடித்த வர்மம், கை கவுளி வர்மம் என்று இந்த 7 வர்ம புள்ளிகள் மூளையோடு தொடர்புடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படியே கண்ட்ரோலுக்கு வருது ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே. அந்த பயிற்சி அளிக்கிறோம். அடுத்து சில முத்திரைகளை சொல்லிக் கொடுக்குறோம், முக்கியமான முத்திரைகள். சில முத்திரைகள் குறிப்பாக இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு பேச்சு வராது, பேச்சு நன்றாக வருவதற்கு சங்கு முத்திரையை சொல்லிக் கொடுக்குறோம். சங்கு முத்திரை என்று ஒரு முத்திரை இருக்குது, சங்கு முத்திரை சொல்லிக் கொடுக்குறோம். இதே மாதிரி இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, சரியாக மலங்கழிக்க மாட்டார்கள், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிற அன்றைக்கெல்லாம் அவங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, இரவில் சரியாக தூங்க மாட்டார்கள். அப்படி சரியாக உறக்கம் இல்லாதவர்களோட ராஜசுக பற்பம் என்ற ஒரு கேப்சூலையும், மோஷன் சரியாக போகாமல் இருப்பது, மோஷன் போகிறது சொல்ல மாட்டார்கள், துணியிலே மோஷன் போய்க்குவார்கள், அதை சரி செய்வதற்கென்று குட்லக் என்ற ஒரு கேப்சூலையும், இந்த 5 மருந்துகளை வைத்துக்கொண்டு அதனோடு இந்த சித்த மருந்து மூலிகைகள், அதனோடு வர்ம புள்ளிகள், அதனோடு மிக முக்கியமாக முத்திரைகள், அடுத்தது 2 மூச்சு பயிற்சி, யோக பயிற்சி. இதெல்லாம் அவன் எப்படி செய்வான்? அவன் ஆட்டிசம் பையன், அவனை சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். நான் என்ன சொல்கிறேயா, படிப்படியாக இதை சொல்லித் தருகிறோம். முதல்ல வர்மாவையும் சித்த மருந்தையும் தான் கொடுக்குறோம். 2-3 மாதத்தில் முன்னேற்றி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம சொல்கிறத கேட்குறது வந்த உடனே தான் அடுத்து அவனுக்கு வந்து முத்திரைகளை சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கடுத்து மூச்சு பயிற்சி, அதற்கு அடுத்து அவனுக்கு யோகா அபியாசங்கள். இவைகளை செய்கிற இதற்கென்று தனியாக இருக்கிறது, விளக்கமாக மணிக்கணக்கில் பேசலாம். இவைகளை முறையாக இந்த 5 வகையான 5 கோணத்தில் அதை அணுகினால் அது கூட அவர்கள் அலோபதி வைத்தியம் பார்த்துக் கொள்வதற்கு நம்ம எந்த தடையும் சொல்வதில்லை. அதுலேயும் எந்த, அதாவது நீங்கள் இதை விட்டுட்டு தான் இதுக்கு வரணும், நோ இன்டராக்ஷன். உங்கள் ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷன் தெரப்பியை கொடுக்கறது நல்லது. ஆனால் கொஞ்ச நாளையில் அது தேவையற்ற ஒரு சூழல் உருவாகிடும். அதனால் இது ரொம்ப இட்ஸ் எ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் டு தி ஆட்டிசம் சில்ட்ரன். குறிப்பாக இந்த பெற்றோர்கள் வந்து சொல்லும் போதே அழுதுகிட்டே வருவாங்க, என் பிள்ளைக்கு இப்படி இருக்கேன்னு. அடுத்தது வரும்போது அழுவாங்க, அது சந்தோஷத்தில். ஐயா 2 மாதத்தில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குயா, 4 மாதத்தில் இவ்வளோ. நேற்று கூட ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து பேசினார். எனக்கு இந்த பேஷண்ட்டுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ், இங்கேருந்து நிறைய ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணி இதை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒருவர் கூட சாப்பிட்டு எனக்கு பெனிஃபிட் இல்லைன்னு சொன்னவங்களே கிடையாது. அவ்வளவு பலன் தரக்கூடிய மூலிகைகள், மருந்துகள், சித்த மருத்துவம். மருந்துன்னு சொல்கிறத விட மருத்துவம், இட் கிவ்ஸ் ஒண்டர்ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி பிஹேவியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆட்டிசம் அண்ட் ஏடிஹெச்டி. ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஏடிஹெச்டியை பற்றி. நிறைய பேர் பயந்துருப்பாங்க, அவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக அதுக்கான ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை என்ன சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீக்கிரமே கண்டுபிடிச்சி அதுக்கு சீக்கிரமாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்தா இதுலேருந்து வெளிவரதுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது சதவீதம் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதை வந்து நீங்கள் சீக்கிரமாக முன்னெடுத்து அதுக்கான வைத்தியத்தை வந்து, அதாவது ஐயா 2.5 வயது 3 வயதிலே மருத்துவத்தை துவக்கி விட்டார்களானால்
5 அல்லது 6 வயதுக்குள்ளே கிட்டத்தட்ட நார்மல் சில்ட்ரன் மாதிரி வந்துடுறாங்க. 2.5 வருஷத்துல கம்ப்ளீட் நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து எடுக்க வேண்டும். அந்த 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் தொடர்ந்து எடுக்க வேண்டும். பிரேக் ஆகிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். பிரேக் ஆனால் என்ன ஆகுனா, பிரேக் ஆனால் ரிலாப்ஸ் ஆகிறது இல்லை, இந்த டெவலப்மெண்ட் குறைஞ்சி போகிறது. இப்போ நாம் ஆனால் சரியான வரைக்கும் சரியானது தான் அது. ரிவர்ஸ் கிடையாது, சரியானது தான், அதில் ஐயமே இல்லை. கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ முறைப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவாங்க. நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ டாக்டர். நன்றி, வணக்கம்.